விஜய் அவர்கள் வந்து இங்கே சென்னையில் இருக்கிற அவருடைய சென்டிமெண்ட்னால வந்து வேளச்சேரியிலையோ இல்லை வந்து விருகம்பாக்கத்திலையோ போட்டியிட போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து. ஸோ வந்து 2 தொகுதி இருக்குது சென்னையிலே பார்த்தீங்கன்னா, விருகம்பாக்கம் இருக்குது, வேளச்சேரி இருக்குது. ஸோ 2 தொகுதி எது நீங்கள் செலக்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்து விருகம்பாக்கிறதுனால பக்கத்தில் இருக்குது வேளச்சேரி. ஸோ அதனால் வேளச்சேரி வந்து சூஸ் பண்ண. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வெற்றியின் அடிப்படையில் நீங்கள் ஏதாவது தரவுகளின் அடிப்படையில் இந்த தொகுதியில் நம்ம நின்னா வந்து ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த அடிப்படையில் நின்னா பிரச்சனை இல்லை. ஜோசியக்காரன் சொல்லிட்டான் அதனால் நான் வந்து வேளச்சேரியில் நிற்பேன்னா. வேளச்சேரியில் ஏற்கனவே காங்கிரஸ் எம்எல்ஏ தான் இருக்கார், அவர் மேலே நிறைய அதிருப்தி இருக்கு. அந்த காரணத்தினால கூட அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்து திமுக லாஸ்ட் டைம் ஏன் அங்கே வந்து போட்டியில்னா, 2 பேரும் பெரிய பெரிய ஆளுமைகள் 2 பேரும் அந்த தொகுதியை கேட்டதுனால சரி ஓகே 2 பேருக்குள்ள மனக்கசப்பு வரக்கூடாதுன்றதுனால வந்து காங்கிரஸ் விட்டு கொடுத்தாங்க. பட் அந்த தொகுதியில் வந்து திமுக ரொம்ப நல்லாவே தன்னோட வாக்கு சதவீதங்களை வச்சுருக்காங்க. இந்த முறை வந்து திமுக வந்து காங்கிரஸை வேற ஏதாவது தொகுதி கொடுத்து அந்த தொகுதி வந்து வேளச்சேரி இருந்தாங்கன்னா, வேளச்சேரியில் வந்து திமுக வந்து வெற்றி பெற சாத்தியக்கூறுகள் 100% இருக்கும்போது விஜய் அங்கே வந்து போட்டியிட்டா 100% தோல்வி வந்து உறுதி. அதை தாண்டி அவர் அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் தோழர். திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்க ஊடகங்கள்லாம் செய்திகள் வந்துட்டு இருக்கு. காங்கிரஸோட மேலிட பொறுப்பாளர், தமிழ்நாட்டு மேலிட பொறுப்பாளர் கிறிஸ்துவடங்கன் நேற்று வந்தார் சென்னைக்கு. சென்ற முறை வந்து 25 தொகுதி வாங்கியிருந்தாங்க. இந்த முறை 35 தொகுதி, அதுபோக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, ராஜ்யசபாலாம் கேட்கறதா தகவல் வந்துட்டு இருக்கு. அதிகாரப்பூர்வமாக அதுவும் இல்லை. இதனால இந்த இழுபறி உண்மையிலேயே வந்து அவ்வளோ சீட்டு கேட்குறாங்களா, என்ன நடக்குது? இல்லை, ஒரு இழுபறியும் கிடையாதுங்க. ஏற்கனவே வந்து இந்த கூட்டணி வந்து முன்னாடியே வந்து பேசியிருக்காங்க. அண்மையில் கூட பார்த்தீங்கன்னா 2 நாட்கள் முன்னாடி மாண்புமிகு எம்பி கனிமொழி அவர்கள் வந்து, சகோதரி கனிமொழி அவர்கள் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து சந்தித்து வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரு வேணுகோபால் அவர்கள் இங்கே வர்றதா இருந்தது. அவருக்கு வந்து சற்றே உடல்நிலை சரியில்லாதனால அவரால் வர முடியல. ஆமாம், பொதுச்செயலாளர் வர்றதா இருந்தது. அவரால் வர முடியலாத காரணத்தினால கிறிஸ்துவடங்கர் வந்து வந்திருக்காங்க. இப்போ வந்து முதல் கட்ட பேச்சுவார்த்தைகள் வந்து போயிட்டு இருக்கு. இன்னும் 1 or 2 டேஸில் வந்து இதை வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. காங்கிரஸ் வந்து இப்போ கூடுதல் தொகுதிகள் வந்து கேட்கறது தவறுன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஒரு கட்சின்னா பார்த்தீங்கன்னா வளர்ச்சி நோக்கி தான் போகணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறது தவறு எதுவும் கிடையாது. ஆனால் சிக்கல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணி பார்த்தீங்கன்னா இன்டாக்டாக இருக்காங்க. ஸோ வந்து அந்த கூட்டணியில் இருக்க ஒரு கட்சி கூட வெளியில் வந்து போகவே இல்லை, எல்லாருமே இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அதிகப்படியான ஆட்கள் வந்து உள்ளே வராங்க. இன்னும் தேமுதிக வந்து உள்ளே வராங்க. இன்னும் சில கட்சிகள் உள்ளே வரதுனால இவங்களுக்கு வந்து நெருக்கடி இருக்குது. இப்போ ஆளுங்கட்சினால திமுக, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்டியிட்ட இடத்த விட இன்னும் கம்மியாலாம் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. ஏன்னா கட்சிக்காக உடைத்த தொண்டர்கள் என்ன கேட்பாங்க, நான் இத்தனை ஆண்டுகள் உழைத்திருக்கேன், எனக்கு வந்து சீட்டு வேணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இன்னும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா இளைஞர் அணி ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுனால அவங்களுக்கும் வந்து நெருக்கடி இருக்குது. சீனியர்கள்லாம் கொஞ்சம் சீட்டை குறைச்சிட்டு வந்து இளைஞர்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றதுல அங்கே வந்து ஏற்கனவே அங்கே வந்து போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது இவங்க கூடுதலான இடம் கேட்கறது வந்து நிச்சயமாக திமுகவுக்கு வந்து ஒரு நெருக்கடியை ஏற்படுத்த வேண்டி, ஆனால் ஸ்மூத்தாக முடிக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் வந்து போயிட்டு. குறிப்பாக வேணுகோபால் அவர்கள் தான் வரதா இருந்தது. அதுபோல தான் கிறிஸ்துவடங்கர் வந்ததை சொன்னீங்க இல்லையா? ஆரம்பத்திலிருந்து அவர் தான் வந்து அழுத்தம் கொடுக்குறாரு தாவேகா கூட்டணிக்கு போகணும். ஏன்னா அவருடைய ஆசை பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து சிஎம் ஆகணும். ஸோ அதனால் திட்டமிட்டே வரலையா, உண்மையிலேயே உடம்பு சரியில்லையா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்திருக்கு இல்லையா? இல்லை, உண்மையிலே அவருக்கு வந்து உடல்நிலை வந்து சரியில்லை. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் நடக்கலையானா உண்மையாக நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அம்மையார் ஜோதிமணியாக இருக்கட்டும், வந்து பிரவீன் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், மாணிக் தாக்கூராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து சில சலசலப்புகளை ஏற்படுத்துகிறார்கள். ஏன் சலசலை ஏற்படுத்துகிறாங்கன்னா, கட்சியில் அவங்களோட இருப்பை தக்க வச்சுக்கணும். எங்கே இருக்காங்க அப்படின்னா, மாணிக் தாக்கூர்லாம் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அந்த தொகுதியை நான் போய் பார்த்துருக்கேன். எவ்வளோ டஃப்பாக இருந்தது அந்த தொகுதி. திமுக வந்து அவ்வளோ வந்து களமாடி தான் வந்து ஜெயிக்க வச்சாங்க. ரொம்ப டஃப்பான ஒரு தொகுதியை வந்து ஜெயிக்க வச்சாங்க. அந்த கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குது. அது வந்து யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்சியோட தலைமைக்கு தான் இருக்கும். அந்த கீழே வர பார்த்தீங்கன்னா அது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க, அதுக்கப்புறம் பொறுப்பாளர் ஒரு மாதிரி பேசுவாங்க, அதுக்கப்புறம் வந்து மாநில நிர்வாகிகள் ஒரு மாதிரி பேசுவாங்க. ஆனால் இறுதி முடிவு யார் எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா மத்தியில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐயா ராகுல் காந்தி எடுக்க முடியும். இங்கே மாநிலத்தில் வந்து அண்ணன் செல்வ பெருந்தகை, இவங்க வந்து ஆத்தரைஸ் பர்சன். இதுக்கிடையில் யார் பேசினாலும் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக தான் பேசுகிறாங்கன்னு தான் நம்ம எடுத்துன வேண்டி அவங்க ஒரு வேலிடான பாயிண்ட்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, திரு விஜய் அவர்களுக்கு வந்து தமிழகம் தாண்டி மிகப்பெரிய ஒரு பிரபலமாக இருக்காரு, வந்து கேரளாவில் வந்து மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தமிழகத்துலேயும் இருக்குது. அப்படியே நீங்கள் கடந்து வந்து ஆந்திராவுக்கு வந்து போகலாம் அப்படின்னு. நீங்கள் 2 விதமாக அதை பார்க்கணும். கேரளா பார்த்தீங்கன்னா ஒரு பண்பட்ட மாநிலம், படித்த இளைஞர்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடம். நடிகர்கள் வந்து நடிகர்களாக தான் பார்ப்பாங்க, ஓட்டுலாம் வந்து போட மாட்டாங்க. ஒரு சிலர்
சுரேஷ் கோபியை பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் அரசியல் இருந்து இப்போதான் வந்து ஜெயிச்சிருக்காரு. அது எப்படி ஜெயிச்சாங்கன்றது அது மிகப்பெரிய, நான் வந்து அந்த தொகுதியில் போய் நான் விசிட் பண்ணியிருக்கேன். பணம் வந்து எந்த அளவுக்கு விளையாடுது, பவர் வந்து எந்த அளவுக்கு விளையாடுதுன்னு நாங்கள் வந்து அந்த இடத்துல களத்தில் வந்து நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதியை வந்து மாநகராட்சி வந்து கைப்பற்றினாங்க, திருவனந்தபுரம் தொகுதியை வந்து கைப்பற்றினாங்க. அங்கே எவ்வளோ முறைகேடு நடந்திருக்குன்றது பல்வேறு கேரளாவுக்கு முன்னணி ஊடகங்கள் வந்து தினம் தினம் செய்திகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நேர்மையான முறையில் வந்து நடந்ததான்னு கேட்டால் அது கேள்விக்குறி. அது வந்து நான் வந்து வியூவர்ஸோட பார்வையிலுக்கே நான் விட்டுறேன். ஸோ அந்த இடத்துல வந்து விஜய் வந்து பொருத்தி பார்க்கறது வந்து சரியான இதுவாக வந்து கிடையாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் அவங்க பிடிக்கலான்னு சொல்கிறாங்க. இப்போ விஜய் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 69 படங்கள் நடிச்சோன்னா அவர் பெருவாரியான படங்கள் பார்த்தீங்கன்னா டப்பிங் மூவியாக தான் அவர் வந்து பண்ணார். அங்கே வந்து மகேஷ் பாபு என்ன படம் வந்து நடிச்சிருப்பாரோ அந்த படம் வந்து பெரிய சூப்பர் ஹிட்டாக இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து போக்கிரியாக இருக்கட்டும், கில்லியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா படங்களும் சரி அங்கே ஒக்குடுன்னு சொல்லி வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டான படம். ஸோ இப்படி எடுத்ததுனால ஆந்திராலேயும் வந்து ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தவறான நோக்கத்தில் வந்து இருக்காங்க. இந்தியா முழுக்கவே காங்கிரஸ் செய்கிற மிகப்பெரிய ஒரு தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா களத்தை வந்து அவங்க வந்து சரியாக வந்து பயன்படுத்துறதே கிடையாது. இப்போ வந்து அவங்க பொறுப்பாளர்களான அந்த பொறுப்பாளர்கள் வந்து ஊக்கப்படுத்தி அந்த காங்கிரஸ் கட்சியோட வளர்ச்சியை வந்து மேலப்படுத்தி நாங்கள் இவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் வச்சிருக்கோன்னு சொல்லி இப்போ நீங்கள் போய் திமுக இல்லை, நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் கேட்கறது தவறில்லை. களத்தில் நீங்கள் வேலையை செய்யாமல் களத்தில் வந்து ஆட்களே இல்லாமல் எல்லாருமே கட்சியில் வந்து காங்கிரஸ் கட்சியில் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் தொண்டர்களே கிடையாது. அந்த கட்சியில் எல்லாருமே தலைவர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கோஷ்டிகள் இருக்கும், அவ்வளோ அணிகள் இருக்கும், ஆனால் கீழே தொண்டர்களே வந்து கிடையாது. அப்படி தொண்டர்களே இல்லாத ஒரு கட்சியை வந்து அதிமுகவோ திமுகவோ தான் உங்களை வந்து இவ்வளோ நாளாக வந்து வளர்த்து விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து சீர்தூக்கி பார்க்கணும். அவங்க கொடுக்குற சீட்டை அவங்க வாங்கினா அவங்களுக்கு வந்து அவங்க கட்சிக்கு வந்து நல்லதுன்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது. இன்னொரு பக்கம் தேமுதிகவுமே வந்து திமுகட்டையும் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க, அதிமுகட்டையும் பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவங்க எந்த அன்னைக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் தான் இருக்காங்க. ஒரு ஐயா விஜயகாந்த் வரைக்கும் ஒரு கிளியர் கட்டான ஒரு அரசியல் வந்து முன்னெடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேமுக தொண்டர்கள் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு வீரியமான ஒரு அரசியலை வந்து எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது 2021 கூட ஒரு தொகுதி கூட வெற்றி பெறல. ஆமாம் அது பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட வாக்கு சதவீதம் வந்து 1.20 தான் அவங்களுக்கு வந்து உண்மையான வாக்கு சதவீதம் இருக்கும்போது இதுக்கு வந்து நம்மளால எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை வந்து வாங்கணும். அதை தாண்டி வந்து பேர வலிமைக்காக நீங்கள் மாற்றி மாற்றி பேசுறீங்க. உங்களோட கிரெடிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பகத்தன்மை வந்து இன்னைக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் ரொம்ப டிலே பண்ணுறாங்க. அவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால் வந்து சீக்கிரமாக முடிவு எடுக்கணும். கிட்டத்தட்ட 2 பக்கமும் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. அந்த கூட்டணியும் வந்து ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, இந்த கூட்டணியும் ஃப்ரீஸ் ஆயிடுச்சும் போது நீங்கள் அப்புறம் எங்கே போவீங்கன்றதில்ல. ஸோ அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் வேகமாக இருக்கணும். போன மாதம் என்ன சொன்னாங்கன்னா டிசம்பரில் சொல்லும்போது ஜனவரியில் அனௌன்ஸ் பண்ணுவோம். இப்போ கேட்டால் பிப்ரவரினாங்க. ஸோ பிப்ரவரியும் வந்துடுச்சு. ஸோ அவங்க இன்னும் டிலே பண்ணிட்டு இல்லாமல் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து பாஜக கூட்டணியில் போகிறது தான் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய நெருக்கடிகள் இருக்குது. ஸோ அந்த நெருக்கடிகளை பயன்படுத்தி பாஜக வந்து அந்த கூட்டணியில் இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. திமுக ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க, வரதா தான் இந்த சீட்டு கொடுக்குறோம், வரதா தான் வாங்க. ஒருவேளை திமுக கூட்டணியில் வந்து அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக கூட்டணியில் போனாங்கன்னா போன முறை 0 மாதிரி இந்த பக்கம் 0 தான் நடக்கும். ராஜ்யசபாவை எதிர்பார்த்து கடைசியில் கொடுக்கல அப்படிங்கிறது வருத்தப்பட்டாங்க. ஆமாம், அவங்க வந்து சொன்னாங்க, அதை வந்து நடக்கலை. ஏன்னா அவர் எடப்பாடி வந்து அவரால் டிசைட் பண்ண முடியாது. அவர் வந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைவராக இல்லை, அது அவரோட சூழல் அது. ஸோ அதனால அந்த பக்கம் போகாமல் சேஃபாக திமுக கூட்டணி வந்தாங்கன்னா குறைஞ்சபட்ச வெற்றிகள் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திமுக கூட்டணியில் வந்து அவங்க கேட்குறது 15 சீட்டு, ஆனால் திமுகவில் வந்து 4 சீட்டு 5 சீட்டாக தான் கொடுக்க தயாராக இருக்கான்னு சொல்கிறாங்க இல்லையா? 15 சீட்டு எப்படி கொடுக்க முடியும்? அது நம்ம வந்து லாஜிக்காக நம்ம வந்து பேசணும். திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது எல்லாருமே. அப்படின்னா நீங்கள் வந்து உண்மையிலே 15 சீட்டு கொடுக்கணும்னா நீங்கள் இன்னும் விடுதலை சிறுத்தைக்கு 10 சீட்டு வரைக்கும் கூட போகலாம். இடம் இல்லை, அங்கே வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருந்தால் அவங்களுக்கு நிச்சயமாக அவங்களும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ எல்லாருமே கேட்பாங்க. காங்கிரஸ் அதிகமாக கேட்குறாங்க, கம்யூனிஸ்ட்டுகள் இன்னும் அதிகமாக கேட்பாங்க. ஸோ 6 தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ 15 சீட்லாம் கொடுக்குது, 4லேருந்து 5 சீட்டுன்றதே எனக்கு தெரிஞ்சு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன் தான். ஸோ அதை வாங்கினா நிச்சயமா அந்த அந்த எத்தனை உறுப்பினர் சீட்டு கொடுக்குறாங்களோ அத்தனை பேரும் சட்டசபையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க வந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்கும். ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் பிரிந்த போது திருமாவளவன் அவர்கள் 2 பேரும் சேரணும், அதாவது ராமதாஸ் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்க மாதிரி தான் பேசியிருந்தாரு. ஆனால் அதில் உறுதியாக இருக்கேன், பாஜக பாமக இருக்கிற கூட்டணியில் எந்த காலத்துலையும் போக மாட்டேன் அப்படிங்கிறது. திருமாவளவன் இருக்கிற கூட்டணியில் ராமதாஸ் அவர்கள் கொண்டு வரதா திமுக முயற்சி பண்ணுது, அது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. திருமாவளவன் இதெல்லாம் ஏற்பாரா, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அண்ணன் திருமாவளவன் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றதுன்னா முற்போக்கு அரசியல்வாதி. அவர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதியில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு வந்து போல்டாக அந்த எளிய மக்களுக்கான ஒரு முகமாக இருக்கார். அவர் வந்து தமிழக தலைவர்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு இந்தியாக்கான தலைவராக இன்னைக்கு வந்து வளர்ந்து வந்திருக்கிற இடத்துல இந்த மாதிரி சாதி மதங்களை வச்சு பண்ணுற அரசியல் வந்து அவர் வந்து வெறுக்கிறார்.
இது வந்து முற்போக்கு சிந்தனைவாதியாக நீங்கள் வாங்க. ஐயா ராமதாஸோட அவர் வந்து ஆரம்ப கட்டத்தில் நான் வந்து பார்த்துருக்கேன். எங்கள் கிராமத்துலாம் வந்து 2 பேருமே வந்து பேசியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய களப்பணியை வந்து செய்திருக்காங்க. இடையில வந்து ஒரு சிலர் குழப்பவாதிகள் வந்து ரெண்டு பேரும் வந்து ஒன்றா இருந்தால் இங்கே வந்து சிக்கல்னு சொல்லிட்டு அவங்களோட சுயநலனுக்காக வந்து பிரித்து விட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வன்னியர் சங்கம் தான் உங்களுக்கு பெருவளவில் வந்து ரோல் பண்ணுவாங்க. அங்கே வந்து பாமகவை யார் பண்ணால் வன்னியர் சங்கம் தான். இன்னைக்கு வன்னியர் சங்கம் வந்து வலுவிழந்து போச்சு. அதனால இந்த மாதிரி சாதிய மோதல்களோ இந்த மாதிரி விஷமத்தனமான கருத்துக்களை பரப்புறதுக்கான ஆட்கள் அவங்க வந்து குறைவு. அப்படி ஒருவேளை அந்த ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் யாரோட போயிட்டாங்கன்னா அன்புமணியோட போயிட்டாங்க. அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சீனியர் தான், அரசியல் தெளிவு இருக்கிறவங்க தான் ஐயா ராமதாஸோட இருக்கிறதுனால திமுக கூட்டணியில் வந்தாலும் திருமாவர்கள் வந்து பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அண்ணன் வந்து திருமாவர்களோட இணைந்து 100க்கும் மேற்பட்ட அம்பேத்கர் சிலைகளை வந்து தமிழகம் முழுக்க ஐயா ராமதாஸ் வந்து நிறுவியிருக்காரு. நானே அதை வந்து பார்த்துருக்கேன், பல இடங்களில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ஆரோக்கியமான அரசியல் தான் பார்க்குறேன். இந்த அரசியல் தான் இன்றைக்கி வந்து தேவை இருக்குது. நீங்கள் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே வந்து 2 பேரும் பிரிஞ்சிருப்பீங்கன்றது ஒரு தேவை இருக்குது. தமிழகத்தின் நலம் சார்ந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு சில ஈகோக்கள் இருந்தால் கூட அதை வந்து ஒதுக்கி வச்சுட்டு தமிழகத்தின் நலம் சார்ந்து 2 கட்சிகளுமே வலுப்பெறணும். ஐயா இப்போ வந்து அன்புமணி தனியாக போனாலும் ஐயா ராமதாஸ் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்காங்களா, அவங்களுக்கு நிச்சயமாக வந்து அரசியல் வந்து வேணும் இல்லைங்களா. அதுக்காக வந்து திமுக கூட்டணியில் வந்தால் இன்னும் திமுக கூட்டணி இன்னும் பலம் பெறும். குறிப்பாக அன்புமணி அவர்கள்ட்ட தான் சின்னம் முதற்கொண்டு கட்சி நிர்வாகிகள் எல்லோருமே அவர் பக்கம் தான் இருக்காங்க. ஆனால் ராமதாஸ் அவர்கள்ட்ட 2 பிள்ளைகளும் 3 பிள்ளைகள் இருந்தாலுமே வந்து வன்னிய மக்களோட ஆதரவு வந்து பெரும்பாலும் வந்து ராமதாஸ் அவர்களுக்கு தான் இருக்குது. வயசான காலத்தில் அவர் இப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சென்டிமெண்ட் அவர் மேலே உருவாகிட்டு சொல்கிறாங்க இல்லையா. இது சென்டிமெண்ட்டும் கிடையாது, உண்மையும் கூட. அவர் பார்த்தீங்கன்னா உழைச்சி அந்த இடத்துக்கு வந்து வந்திருக்காரு. பார்த்தீங்கன்னா நான் வரமாட்டேன், என் பையனும் அரசியலுக்கு வரமாட்டாருன்னு ஐயா ராமதாஸ் இன்னைக்கு வரைக்கும் வந்து எந்த விதமான சுகங்களையோ எந்த விதமான ஒரு கவுன்சிலர் கூட அவர் நின்னது கிடையாது. அப்படி அவர் வந்து அவர் தெளிவாக தான் இருந்தார். குடும்ப நெருக்கடியின் காரணமாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப நெருக்கடி கொடுத்து தான், ரொம்ப ப்ரெஷர் பண்ணி தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து எம்பி பதவியை வந்து வாங்கி கொடுத்தாங்க. அதுவும் மாநிலங்கள் எம்பியாக வந்து வர வச்சு அவருக்கு வந்து எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா கட்சியை ஓவர்டேக் பண்ணி இன்னும் நிறைய அதிர்ச்சிகரமான செய்திகள்லாம் வந்தது. அவர் வீட்டில் வந்து இதெல்லாம் வந்து உளவுத்துறை மாதிரி நிறைய மைக்லாம் வச்சாருன்னு சொல்லும்போது அப்போ வந்து பெரிய முரண் வருது. அப்போ அந்த முரண் வந்து அவர் தனியாக வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐ வழக்கு இருக்கிறதுனால பாஜக கூட தான் அவர் போய் ஆகணும், அவருக்கு வேற வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு உருட்டம் வந்து இன்னைக்கு வரையும் உருட்டிட்டு இருக்காங்க. 108 ஆம்புலன்ஸ் வந்து அன்புமணி ராமதாஸ், அது வந்து உண்மை வந்து கிடையவே கிடையாது. 2004 தான் அவர் வந்து அமைச்சராகிறாரு. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் முதல்ல பார்த்தீங்கன்னா ராஜசேகர் ரெட்டின்னு சொல்லிட்டு காங்கிரஸில் இருந்தார். அவர் தான் வந்து அந்த 108 ஆம்புலன்ஸே வந்து எடுத்துகிட்டு வர்றார். அதுக்கப்புறம் பல மாநிலங்களில் வந்து 108 ஆம்புலன்ஸ் வந்து இருக்குது. இவர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக வரும்போது பரவலாக்குறாரு. அது மித்த பிற மாநிலங்களுக்கும் எடுத்து போய் சேர்க்கிறார கண்டி. அப்போ தமிழ்நாட்டிலேயும் 108 ஆம்புலன்ஸ் வந்து இருந்தது. ஸோ இந்த மாதிரி தவறான பிம்பங்களை கட்டமைச்சு தான் ராமதாஸ் அவர்கள் இருந்த காலத்தில் அன்புமணியை வந்து வளர்த்து விட்டாங்க. இன்றைக்கி அது வந்து ஒரு விச செடியாக வளர்ந்து நிற்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உண்மையை பேசி வந்து நில்லுங்க, களத்தை வந்து வெல்லுங்க, நம்ம இல்லைன்னு சொல்லுங்க. பாஜக எடுத்து ஒரு வார்த்தை பேசுங்க, அன்புமணி பேசவே மாட்டார். ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு கூட்டம் இருக்குது ஐயா ராமதாஸோடனா. ஸோ 2 பேருமே வந்து அரசியலில் வந்து ஜெயிக்கணும்னா வேற கூட்டணியில் போனாலும் தவறு இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு வந்தது. சின்னம் சார்ந்த மாம்பழம் சின்னம் சார்ந்த வழக்கு வரும்போது கூட பார்த்தீங்கன்னா வழக்கை வந்து தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ இது எப்படி போகுதுன்னு போக தான் நம்ம வந்து பார்க்கணும். எஞ்சி இருக்கிறது ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான். அவரும் வந்து ஒரு குழப்பமான மனநிலையாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை விட்டு வெளியில் வந்த எல்லோருமே சொல்கிறாங்க. ஸோ அவருக்கு இருக்க வாய்ப்புகளாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஓபிஎஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. அதாவது கட்சி ஆரம்பிச்சு சேருவாரா, கூட்டணி சேருவாரா, இல்லைன்னா அவரே இணைந்துருவாரா? இல்லை, கட்சி ஆரம்பிக்கிறதுக்குலாம் உங்களுக்கு வந்து டைமே கிடையாது. இப்போ இருக்கிற இந்த சொற்ப நாட்களில் வந்து நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள். பட் அவரும் பார்த்தீங்கன்னா 3 முறை தமிழகத்தை வந்து முதல்வராக இருந்தவர். நீ என்னதான் வந்து இடைக்கால முதல்வர்னா ஒரு முதல்வர், அந்த பதவிக்குன்னு ஒரு இருக்குது, ஒரு ஆளுமையான ஒரு மனிதர், அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது. பலாபாழ சின்னத்தில் நின்னே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. அவர் மிகப்பெரிய ஒரு தாக்கமான ஒரு சக்தி தான். அதிமுக வந்து திட்டமிட்டு அவரை வேணான்னு சொல்றதுனால திமுக கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்புகள். அதுதான் இப்போ என்ன சிக்கல் என்னன்னா, திமுக கூட்டணியில் நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஆனால் கொடுக்கறதுக்கு சீட்டு எங்கே இருக்குன்னு தான் நமக்கு வந்து தெரியல. ஸோ அதுதான் உள்ளபடியே வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னா 11 பேட்ஸ்மேனும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற பேட்ஸ்மேன்னா நீங்கள் யாரை வெளியில் உட்கார வைக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா. அந்த குழப்பம் தான் இப்போ வந்து திமுக கூட்டணி இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதர்வைஸ் இந்த களம் வந்து தேர்தல் களம் வந்து உள்ளபடியே இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமான களமாக தான் இருக்குது. நிறைய ஒரு கேள்வி, விஜய் அவர்கள் வந்து தேர்தலே போட்டியிட மாட்டார். ஒருவேளை போட்டியிட்டார்னா இங்கே சென்னையில் இருக்கிற அவருடைய சென்டிமெண்ட்னால வந்து வேளச்சேரியிலையோ இல்லை வந்து விருகம்பாக்கத்திலயோ போட்டியிட போறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. உங்களோட ஒப்பீனியன்? ஜோசிகார் வந்து அப்படிதான் வந்து சொல்லியிருக்காங்க.
முதல் படம் வந்து வெற்றியில் நடிச்சாரு. தமிழக வெற்றி கழகம்னு வந்து வந்து கட்சிக்கு பேர் வச்சாங்க. விஜய் வெற்றியில தான் வருது. அதனால தான் வந்து ஜோசப் விஜய்னு வந்து போறது இல்லை, விஜய்னு வந்து போறாரு. அவர் முழுமையான பேர் வந்து தேர்தல் ஆணையத்தில் அவர் கொடுக்கணும்னா அவர் வந்து ஜோசப் விஜயன் தான் வந்து கொடுக்கணும். விஜய்லாம் வந்து நீங்க வந்து போட முடியும். இல்லைன்னா நீங்க வந்து கெசட்ல போய் விஜய்னு மாத்தணும். விஜய்னு அவர் இன்னைக்கு வரைக்கும் மாத்தல, ஜோசப் விஜயன் தான் வந்து வச்சிருக்காரு. ஆனா வந்து ஏமாத்துறாரு, விஜய்னு வந்து சொல்றாரு. ஸோ வந்து 2 தொகுதி இருக்கு சென்னையிலே பார்த்தீங்கன்னா, விருகம்பாக்கம் இருக்கு, வேளச்சேரி இருக்கு. ஸோ 2 தொகுதி எது நீங்கள் செலக்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்து விருகம்பாக்கிறதுனால பக்கத்திலே இருக்குது வேளச்சேரி. ஸோ அதனால் வேளச்சேரி வந்து சூஸ் பண்ண. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வெற்றியின் அடிப்படையில், நீங்கள் ஏதாவது தரவுகளின் அடிப்படையில் இந்த தொகுதியில் நம்ம நின்னா வந்து ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த அடிப்படையில் நின்னா பிரச்சனை இல்லை. ஜோசியக்காரன் சொல்லிட்டான் அதனால் நான் வந்து வேளச்சேரியில் நிற்பேன்னா 100% நேற்று கூட நான் முகநூலில் பார்த்தேன், 100% தோல்வி வந்து உறுதி. வேளச்சேரியில் ஏற்கனவே காங்கிரஸ் எம்எல்ஏ தான் இருக்காரு, அவர் மேலே நிறைய அதிருப்தி இருக்கு இல்லையா, அந்த காரணத்தினால கூட அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்துக்கலையா? இல்லை, அதிருப்தின்றதை தாண்டி அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வேளச்சேரி பார்த்தீங்கன்னா ஒரு மேம்பட்ட ஒரு பகுதி, படித்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா கணினி துறையில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த பார்த்தீங்கன்னா திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பகுதி. ஏன் இதை நான் வந்து சொல்கிறேன்னா, நாங்கள் மக்கள் பாதைன்னு ஒரு அமைப்பு வச்சு நாங்கள் இருக்கும்போது வேளச்சேரியில் நாங்கள் வந்து போட்டிட்டோம். என்னோட நண்பர் வந்து இந்த கிட்டின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், நடிகர் கிட்டி. அவர் வந்து ஆட்டோ சின்னத்தில் வந்து போட்டிட்டார். அவருக்கு தேர்தல் பொறுப்பாளராக நான் தான். அந்த தொகுதி முழுக்க நமக்கு வந்து எல்லா தெருக்களும் சந்து பொந்து எல்லாமே 2016 வாகை சந்திரசேகர் தான் வெற்றி பெற்றார். ஆமாம், வாகை சந்திரசேகர் தான் வெற்றிட்டார். அப்போ நமக்கு வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப பலம் பொருந்திய ஒரு தொகுதி. திமுக லாஸ்ட் டைம் ஏன் அங்கே வந்து போட்டியில்னா, 2 பேரும் பெரிய பெரிய ஆளுமைகள் 2 பேரும் அந்த தொகுதியை கேட்டதுனால சரி ஓகே 2 பேருக்குள்ள மனக்கசப்பு வரக்கூடாதுன்றனால வந்து காங்கிரஸ் விட்டு கொடுத்தாங்க. பட் அந்த தொகுதியில் வந்து திமுக ரொம்ப நல்லாவே தன்னோட வாக்கு சதவீதங்களை வச்சிருக்காங்க. இந்த முறை வந்து திமுக வந்து காங்கிரஸை வேற ஏதாவது தொகுதி கொடுத்து அந்த தொகுதி வந்து வேளச்சேரினாங்கன்னா, வேளச்சேரியில் வந்து திமுக வந்து வெற்றி பெற சாத்தியக்கூறுகள் 100% இருக்கும்போது விஜய் அங்கே வந்து போட்டிட்டா 100% தோல்வி வந்து உறுதி. அதை தாண்டி அவர் சென்னையை தாண்டி ஒருவேளை எங்கேயாவது போய் ரூரலில் போயிட்டு எங்கேயாவது போய் நின்னா கூட எங்கேயாவது ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்குமா வேண்டி சென்னையில் வந்து சென்னை இன்னைக்கு இல்லை என்னைக்குமே திமுகவோட கோட்டை தான். சமகால அரசியல் தொடர்பாக உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி தோழர்.